ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் நம்ம பார்ப்போம். ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் ஏசி அண்ட் டிசி கரண்ட் பற்றி கொஞ்சம் பேச சொல்லியிருக்காரு. அந்த டாபிக் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். அப்புறம் நான் இன்னும் ஒர்க் விஷயமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இல்லைன்னா பொறுத்துக்குங்க. நான் அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணுறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஏசி அண்ட் டிசி இதை பற்றி, அப்புறம் அதனோட வித்தியாசம் என்ன. இது ஒரு ஃபண்டமெண்டல் டாபிக் மாதிரி தெரியும், ஆனால் அது இதில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது அந்த கான்டெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் ஒரு விஷயம் எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த புரிதல் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஆனால் ஃபவுண்டேஷன் ஏசி அண்ட் டிசி கரண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்குது. சரி, டிசின்றது டைரக்ட் கரண்ட். அதை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் கண்டுபிடிச்சது. ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்டேஷனில் டைரக்ட் கரண்ட்டை வச்சு அவர் ஒரு பல்பை ஏறி வச்சார். ஆனால் அவர் என்னென்னா இந்த டிசி கரண்ட் வச்சு லார்ஜ் ஸ்கேல் எடுத்துன்னு போகணுன்னு பார்த்தாரு. அவரால் முடியல, ஏன்னா அது ப்ராக்டிக்கலும் கிடையாது. ஸோ அது அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் இருந்த டைம்லேயே ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நிக்கோலஸ் டெஸ்லா. அவர் கைண்ட் ஆஃப் லைக் ஐன்ஸ்டைனுக்கு ஈக்குவல் ஜீனியஸ்ன்னு வச்சுங்களேன். அவர் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கண்டுபிடிச்சது, ஏசி. அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த வேர்ல்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் லைக் ஸ்கேலபிளாக இருந்தது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. நம்ம ஊரை விட்டு ஊருக்கு கூட நம்ம கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. சரி, நம்ம டைரக்ட் கரண்ட் பற்றி கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். டைரக்ட் கரண்ட் என்னென்னா, சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஏதாவது ஒரு எலக்ட்ரான் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட், அதாவது பல்பு, அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை இன்டர்செப்ட் பண்ணிச்சுன்னா, இன்டர்செப்ட்னா அந்த வழியில் குறுக்கிடுச்சு அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் வழியாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு லைட் எரியும். அதுதான் கான்செப்ட். ஸோ டிசி டைரக்ட் கரண்ட்டில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அந்த டிசி கரண்ட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எலக்ட்ரான் ஃப்ளோ நெகட்டிவ்லேருந்து ஆரம்பித்து பல்புக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் பாசிட்டிவ் டெர்மினலில் முடியும். என்னடா அது, நம்ம இது வரைக்கும் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகணும், இது போகும் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்ன நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் போகும். ஆனால் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் நடக்கிறதுனால கரஸ்பாண்டிங் சேஞ்ச், அதுதான் கரண்ட். அது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். அந்த கரண்ட்ன்றது என்னென்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ, அதுதான் கரண்ட். அதாவது நீங்கள் ஸ்பீடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன ஸ்பீடில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு அது நம்ம ஆம்ஸில் மெஷர் பண்ணுவோம். இப்போது டிசி கரண்ட்டில் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது ஒரு வோல்டேஜ். ஏதாவது ஒரு பேட்டரினா அதுக்கு ஒரு 3 வோல்ட் இல்லை 1.5 வோல்ட் அப்படி அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த டெர்மினல்ஸை நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி அப்புறம் பாசிட்டிவ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அந்த வோல்டேஜ். அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ் முடிஞ்சு அதில் கரண்ட் டிடெக்ட் ஆகி அது எவ்வளோ ரேட்டுன்றது அதை பொறுத்து தான் ஆம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரி, இப்போ டைரக்ட் கரண்ட்டு நம்ம ஏன் ஒரு டேர்மில் அது வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் டிசி கரண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வோல்டேஜ் சேம் தான். உங்களுக்கு என்னென்னா, இப்போ 1.5 வோல்ட் பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு 1.5 வோல்ட் தான் வந்துட்டுருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப யூசேஜ்க்கு அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி 0 வோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ என்னென்னா ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைடு தான் ஃப்ளக்சுவேஷன். உங்களுக்கு ஒன் டைரெக்ஷன் கரண்ட் அப்படின்வாங்க.
உங்களுக்கு வந்து என்ன வோல்டேஜ் வந்து நீங்கள் ஹையர்லேருந்து லோ தான் வரும். இப்போ வந்து நீங்கள் 10 வோல்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண 10லேருந்து 0 ஆகிடும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ டைரக்ட் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ ரெண்டு பேட்டரி வந்து சீரியஸாகவும் கனெக்ட் பண்ண முடியும், பேரலாகவும் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ரெண்டு 1.5 வோல்ட் பேட்டரி எடுத்துங்க. அந்த 1.5 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் 1.5 வந்து 3 வோல்ட் ஆகிடும். இதே நீங்கள் பேரலாக வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் வந்து சேம். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும், ஆனால் ஆம்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளைட்லலாம் வந்து நம்ம பேட்டரிஸ் எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அந்த பேட்டரி வந்து ஒரு சர்டன் கண்டிஷனில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபினாமினன் வந்து ஒன்று நடக்கும். அது பேர் வந்து தெர்மல் ஓவர் ரன் அப்படின்வாங்க. அந்த தெர்மல் ஓவர் ரன் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து பேட்டரி வந்து நம்ம சும்மா வச்சிருந்தாலும் வந்து நீங்கள் டெர்மினல் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகாது. ஆனால் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் வந்து அதோட டெம்பரேச்சர், இன்டர்னல் டெம்பரேச்சர் ஏறிச்சு அப்படின்னா அது டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனால் என்னன்னா ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும். அப்படியே எல்லாமே வந்து சுக்குநூறாக மாறிடும். இது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பேட்டரிஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சேஃபான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணும். அப்புறம் மற்ற பேட்டரிஸ் கூட வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அந்த பேட்டரிஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் தான் ஆட் ஆகும். ஆனால் வந்து பேட்டரிஸ் பேரலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்ஸ் அதிகமாகிடும். அதிகமாக ஆம்ஸ் ஆகிருக்கும் போது உங்களுக்கு வந்து தெர்மல் ஓவர் ரன் நடந்தது அப்படின்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து ஏர்பிளேனில் வந்து அதை அலோவ் பண்ணுறதில்லை. சரி, டைரக்ட் கரண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு ஏன் இதை லார்ஜ் ஸ்கேல்ல கொண்டு போக முடியல? ஏன்னா எடிசன் வந்து ட்ரை பண்ணாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு நியூயார்க்ல வந்து அவர் வந்து ஃபுல்லா வந்து அவர் எரிய வச்சாரு. ஆனா வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அதை ஸ்கேல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ண வோல்டேஜ் வந்து டிராப் ஆகிடும். அதனால வந்து ரொம்ப தூரம் போக முடியல. அப்படின்னா நீங்க வந்து ஹையர் வோல்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து தூரமா இருக்கிற வீட்டுக்கு வந்து கொஞ்சமாவது வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஹையர் வோல்டேஜ் வந்து நீங்க வந்து இன்னும் ஹை ஆக்க முடியாது. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூ. அப்படின்னா உங்களால வந்து ஒரு வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம்ல தான் நிக்கோலஸ் டெஸ்லா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாரு. அவர் டைரக்ட் கரண்ட் இல்லாமல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பண்ணாரு. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி பார்ப்போம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இதே டைரக்ட் கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ தான் 2 டெர்மினல்ல. ஆனால் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஆல்டர்னேட்டாக போயிட்டு இருக்கோம். ஒரு டைம் வந்து ஒரு டெர்மினல் பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு டெர்மினல் நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் உடனே மாறிடும். அதுக்கப்புறம் வந்துன்னா ஒன்று வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஃப்ளிப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகி கரண்ட் போகிறதுனால என்னன்னா நீங்கள் அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவ் பேட்டர்னில் வந்து போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பீக்குக்கு போகும் வோல்டேஜ், அப்புறம் வோல்டேஜ் ட்ராப் ஆகி 0 வரும், அப்புறம் ரிவர்ஸில் பீக்கில் போய் மறுபடியும் வோல்டேஜ் ஹை ஆகும், ட்ராப் ஆகும். இப்போ வோல்டேஜ் அப்படி இருக்கிறதுனால வந்து கரஸ்பாண்டிங் கரண்ட்டும் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் பீக் போகும் கரண்ட்னா ஆம்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ட்ராப் ஆகும். இப்போ இது வந்து பிரச்சனை இருக்காதா? ஏன்னா வந்து இப்போ நீங்க ஒரு பல்பு கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சினாரியோல இப்போ வந்து ஒரு 2 டெர்மினல் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து அந்த டெர்மினல்ல வந்து கரண்ட் வந்து மாறி 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 போகும் ஆல்டர்னேட்டிவா. அப்படின்ற போது இப்போ ஆனால் பல்பு மட்டும் எப்படி ஸ்டெடியா எரியுது? அது ஞாபகப்படி பார்த்தா பல்பு வந்து ஒரு ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகணும், அப்படிதான் வந்து பிஹேவியர் இருக்கணும். ஆனால் ஸ்டெடியா எரியுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை சால்வ் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்கிறதுனால நீங்கள் பல்பை வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெர்மினலில் மாற்றி மாற்றி சார்ஜஸ் போகிறதுனால என்ன ஆகுனா பல்பு வந்து மாதிரி ஆன் ஆஃப்னு ஃப்ளிக்கர் ஆகிட்டு தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்கில் வந்து 240 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை 120 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதோட அர்த்தம் வந்து என்னன்னா இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஒரு சைன் வேவ், அதாவது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ மேலே பாசிட்டிவ் பீக்கு போயிட்டு நெகட்டிவ் பீக்கில் வந்து மறுபடியும் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த
அந்த ஹோல் சைக்கிள் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஹர்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து அது ஒரு சைக்கிள். ஸோ அது வந்து ஹர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. இது ஒரு செகண்ட்ல நடக்கணும். சரிங்களா? ஒரு செகண்ட்ல வந்து ஒரு ஹர்ட்ஸ் அப்படின்னா ஒரு சைக்கிள். இப்போ வந்து இப்போ நம்ம மெஷர் பண்றது வந்து 60 ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ்னு சொல்றோம். அப்பனா ஒரு செகண்ட்ல வந்து இந்த சைன் கர்வ் வந்து 50 தடவை நடக்கும், இல்லை 60 தடவை நடக்கும். ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அனாலஜி போகலாம். இப்போ வந்து நம்ம வீடியோ கேமரா எடுத்து இல்லை மூவி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நவுந்து நவுந்து தான் போகும். நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து ஸ்டில்லாக இருக்காது. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அதனோட ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே தனித்தனி ஃபிலிமாக தான் இருக்கும். அது வந்து அந்த ஃபிலிம் வந்து ஒரு 30 ஃப்ரேம் பர் செகண்ட் இல்லை 30க்கு மேலே ஃப்ரேம் பர் செகண்டில் நம்ம போட்டாச்சு அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டில்ஸ் வந்து மோஷன் பிக்சராக மாறிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியில் இருக்குது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்ப் வந்து ஆன் ஆஃப்னு வரும். ஏன்னா கரண்ட் வந்து மேலே பீக்கில் போயிட்டு மறுபடியும் நெகட்டிவ் போகுது. அந்த பீக்கில் போகும்போது ஆனில் இருக்கும், கீழே வரும்போது டிம் ஆகி ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுனால நம்ம பிரெயின் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ப்ராசஸ் பண்ணாது. மோஷன் பிக்சரில் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலையோ, ஒரு ஸ்டில்க்கும் வீடியோக்கும் நம்ம வீடியோ நினச்சிட்டு இருக்கோம், ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஸ்டில் பிக்சர் தான். அது வந்து அவ்வளோ ஃப்ரேம்ஸில் போகிறதுனால வந்து நம்ம வந்து ஐஸ்க்கு வந்து தெரியாது, பிரெயினுக்கும் தெரியாது. இதே தான் வந்து பல்ப்லேயும் நடக்குது. இப்போ வந்து ஏசியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பல்ப் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளிக்கர் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடுது. நம்ம வந்து பல்ப் எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கு, இல்லை எரியல அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். அது மோர் லைக் பிரெயின் ஆக்டிவிட்டி தான். சரி, இப்போ ஏசி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் ஆச்சு அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஃப்ளிக்கர் பேட்டர்னில் வைக்கிறாங்க மாறி 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 அப்படின்னா, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. அதுதான் வந்து டெஸ்லாவோட ஜீனியஸை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா இப்போ இப்போ வந்து ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிசி கரண்ட் வந்து இருந்தது, ஆனால் உங்களால் வோல்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா ட்ராப் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜை அப் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஹையர் வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண ட்ராப் ஆகிடும், ஜீரோக்கு போயிடும். இப்போ ஏசியில் வந்து என்னென்னா அது எப்பயுமே வந்து ஒரு பீக்கு போயிட்டு ட்ராப் ஆகுது, பீக்கு போயிட்டு ட்ராப் ஆகுது. இது வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த வோல்டேஜை வந்து நீங்கள் ஒரு கண்டக்டரில் கொடுக்கும்போது இந்த வேரியபிலிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த வோல்டேஜை வந்து நம்ம மேலே ஏற்றலாம் குறைக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அது ஒரு தனி டாபிக், அது வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஜென்ரலாக ஹை லெவலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வோல்டேஜை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து உங்களோட காயில் வச்சு அதில் ஜென்ரேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு இன்னொரு காயிலுக்கு வந்து கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணி அதை ஸ்டெப்பாக பார்க்குவாங்க. இல்லை ஹையராக இருக்கிற கரண்ட்டை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த அந்த வேரியபிலிட்டி தான், அந்த சைன் கர்வ்னால தான் வந்து என்னென்னா அந்த கண்டக்டரில் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும் ஆகாது. அப்படின்ற போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு மாதிரி மோஷனில் இருக்கும். அப்படின்ற போது என்ன ஆகுனா அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற காயில், அதாவது பக்கத்தில் இருக்கிற காயில் வந்து என்ன பண்ணால் இந்த வேரியபிலிட்டி வந்து என்னென்னா அந்த காயிலை வந்து இன்டியூஸ் பண்ணிடும். அந்த காயில் வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ எப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக கிரியேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் இண்டக்ஷன் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஜீனியஸ் மெத்தட் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, டெஸ்லாவோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து என்னன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் வந்து 120 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வேற ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா 120 ஆச்சா அது ட்ராப் ஆகிடும் வோல்டேஜ். அதனால என்ன பண்ணுவோம், 120லேருந்து 1 கிலோவாட்டாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா அது ஹை வோல்டேஜில் போகும். அப்புறம் அடுத்த ஊர் சேரும்போது அந்த வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் இருந்தாலும் அங்கே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி மறுபடியும் 120க்கு கொண்டாந்துருவாங்க. இது வந்து டிசியில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா டிசியில் வந்து கரண்ட் வேரியபிலிட்டி இல்லை. டிசி டைரக்ட் கரண்ட் வந்து ஒரு வேரியபிள் இல்லாத வோல்டேஜ் போகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் பவரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல வந்து இந்த எல்லாமே வேரியபிளாக இருக்கிறதுனால வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பாசிபிளாக இல்லாமல் போயிருக்கும். அதனால தான் வந்து டெஸ்லா அந்த ஜீனியஸ் மைண்டை வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து டைம் எடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும்.
அப்புறம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக எல்லாமே நம்ம பண்ணுறது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் இருக்குது. பட் டைரக்ட் கரண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேட்டரிஸ் எல்லாம் வச்சு அதை நம்ம வந்து பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னா இப்போ வந்து கன்வர்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து டைரக்ட் கரண்ட்டும் மாற்ற முடியும். ஸோ டைரக்ட் கரண்ட்லேருந்து ஆல்டர்னேட்டிங்க்கு மாற்றவும் முடியும். ஆனால் அதுக்கு டூல்ஸ், ரெக்டிஃபயர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதை பற்றி வேணால் இன்னொரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏசிக்கும் டிசிக்கு வந்து என்ன வித்தியாசம், ஏன் வந்து அந்த கரண்ட் வேரியேஷன், அதாவது வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.